வணக்கம், இது டம்மி டியூன்ஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சிவப்பரிசி புட்டும் கடலைக்கறியும் செய்ய போகிறோம். இது ஒரு சத்தான சிற்றுண்டி. முதல்ல கடலைக்கறி செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கருப்பு கொண்ட கடலை, பெரிய வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், தேங்காய் எண்ணெய், துருவின தேங்காய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி தூள், ஏலக்காய், லவங்கம், சோம்பு, உப்பு, மிளகாய்த்தூள், கடுகு, மஞ்சத்தூள். வாங்க செய்முறை பார்த்துடலாம். ஒரு அரை கப்பு கருப்பு கொண்ட கடலை எடுத்துக்கோங்க. இதை ஒரு 8 மணி நேரம் இல்லைன்னா நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடுங்க. நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் மாற்றிக்கோங்க. இந்த கொண்டக்கடலையோட 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு ஒரு 8 விசில் வர்ற வரையிலும் வேக விடுங்க. 8 விசில் வந்ததையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை இறக்கி வச்சிடுங்க. ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் கழித்து இந்த ஆவி அடங்கினதையும் விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கு. இப்படி கையில் அமுக்கினா நல்லா மசியுது. இதுதான் பதம். பெரிய வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் தோலை உரிச்சிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதையும் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு கிராம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 5 இல்லை 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தோல் உரிச்ச ஒரு இன்ச்சு இருக்கக்கூடிய இஞ்சியை, அப்புறம் ஒரு 8லிருந்து 10 சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு நல்லா 2ஆ நறுக்கி எடுத்துருக்கோம். அதையும் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வெந்து பொன்னிறமாக வந்ததையும் ஒரு பெரிய தக்காளி ஒரு அரை கப் இருக்கும், அதை நறுக்கி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்ததையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/4 கப்பு துருவின தேங்காயை சேர்த்து கலந்து கீழே இறக்கி வச்சிடுங்க. இது நல்லா ஆறிடணும். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்து நல்லா திப்பி இல்லாத திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதையும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு லைட்டாக வெடிச்சு வரையில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அரை கப்பு நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் உள்ளார சேர்த்துருங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வந்ததையும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய கருப்பு கொண்டக்கடலையை இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு நம்ம ஏற்கனவே வடிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த சுண்டல் வேக வச்ச தண்ணி 1 கப்பை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய் பேஸ்ட்டை உள்ளார சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்து ஒரு 5 இல்லை 8 நிமிஷம் வரையிலும் சிம்மில் சுண்ட விடுங்க. இடையில தொலைவிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஒரு 8 நிமிஷம் மாதிரி சுண்டிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. புட்டுக்கு தேவையான கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ புட்டு செய்யலாம். இந்த புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: சிவப்பரிசி மாவு, வெந்தண்ணி, பொடி உப்பு, துருவின தேங்காய். 2 கப்பு சிவப்பரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. 1 கப்பு வெந்நீர் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் அப்படியே ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு எல்லா பக்கமும் இந்த ஈரம் படுற மாதிரி கலந்துக்கோங்க. கட்டி விழாமல் நல்லா உதுத்தி விட்டுட்டே கலந்துட்டே வந்தீங்கன்னா மாவு ஈரமாக இருக்குது, ஆனால் கட்டியாக இல்லை. இந்த மாவை நாம்பி பிடிச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். உதுத்து விட்டிங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் உதிரியாக ஒழுகணும். இதுதான் பதம். புட்டு செய்யறதுக்கு புட்டு பாத்திரம் தான் வேணும்னு இல்லை. நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலு இல்லை குட்டி டம்ளர் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் நான் ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் அடியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். 2வது லேயராக நீங்கள் இந்த ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம்ல இந்த புட்டு மாவு, அதை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே மட்டும் லைட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு இட்லி பானையை நல்லா சுடு தண்ணி நிரப்பி சூடு பண்ணியிருக்கேன். இதில் இந்த கப்பெல்லாம் வச்சு மூடி போட்டு வேக வைங்க. ஒரு 5 இல்லை 8 நிமிஷம் வரையிலும் வேகணும். ஒரு 6 நிமிஷத்துலேயே இது வெந்து வந்துருச்சு. இது சூடாக இருக்கிறதுனால பார்த்து பொறுமையாக எடுத்து கீழே வைங்க. சூடாக இருக்கையிலேயே இந்த கப்பை தட்டில் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், அழகாக உதிர்ந்து வருது. பாருங்கள், சுட சுட கொட்டினதுனால இந்த கப்பில் இருந்து அழகாக கழண்டு வந்திருக்கு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது புட்டு. இதோட சுட சுட கடலைக்கறியும் சேர்த்து பரிமாறிக்கலாம். பாருங்கள், நல்ல சாஃப்டான புட்டு. இதோட இந்த கடலைக்கறியை தொட்டு சாப்பிடையில அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டம்மி டியூன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.